காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஈர டவல பெட் மேல தூக்கி போட்டு போயிருக்கான். சாம் ஏண்டி போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள பேய மாதிரி கத்துறேன். ஒன்னதான் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்டேன். சாம் என்னது இது? எது? அங்க பாரு. ஏன் பேபிமா அது என்னன்னு உனக்கு தெரியலையா என்ன? ஹலோ. கேக்குதுடி சொல்லு. இப்ப எதுக்கு நீ அந்த கண்ணாடியை பார்த்து சிரிக்கிற? அதை எப்படி சொல்ல முடியும்? தலைவனை பார்த்தாலே ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வருதுலாம். அப்புறம் ஓசை நானு ஒரு அவசரத்துல என் தலைவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கே மறந்துட்டேன். இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, இப்ப வந்துடுறேன். இப்ப வந்துடுறியா? என் கேள்விக்கு பதில் சொல்லாம எங்கடா போற? இருடி, உன் கேள்விக்கு தானே வச்சு செய்யறேன். எது பதில்? பதில் அதுக்கு முன்ன தலைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். எந்த தலைவனுக்கு? கண்ணாடி ஒரு நிமிஷம். தலைவா, யூ ஆர் கிரேட். என் ஆசீர்வாதம் படுங்க தலைவா. அப்புறம் தலைவரே ரொம்ப நன்றி. இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த கல்ப என் உயிருள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். தேங்க்ஸ் தல. என்னடி இப்ப எதுக்கு அந்த கண்ணாடியை பார்த்து பல பல காட்டுற? பேபிமா, அந்த கண்ணாடியோட மகத்துவம் உனக்கு தெரியாதுல. அந்த கண்ணாடி மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, 26 வயசு இந்த கண்ணாடியால என் பிறவிக்கு இன்னைக்கு தான் பலன் கிடைச்சிருக்க. என்னடா உளற? உளறலடி, அந்த கண்ணாடி தான் என் தலைவன். ஏச்சி அசிங்கம் பிடிச்சவனே, வெக்கமா இல்லையாடா உனக்கு? எனக்கா? அப்புறம் லைட்டா வெக்கமா தான் இருந்துச்சு, அப்புறம் பாக்க பாக்க சரியாயிடுச்சு. சரி, இந்த பைத்தியக்காரனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. ஆனாலும் எனக்கு பெருசா ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அப்ப என்ன வெட்டி முடிச்சு கிழிச்சிட்ட? ஏதாவது காட்டுல போய் பெரிய மரத்தை ஏதாவது வெட்டி சாதனை புரிஞ்சிட்டியா என்ன? அதுக்கும் மேல. அதுக்கு மேல என்ன சாம்? அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. சொல்றதுக்கு வரலையே. பரவாயில்ல, வர மாதிரியே சொல்லு. அது அம்மு. வா மூடுறா. இந்த அம்மு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. இத சொல்றதுக்கே உன் நாக்குக்கு சுத்தமா தகுதி இல்லடா. ஏய், நாக்கால தாண்டி பேச முடியும். சாம் விளையாடாத. பார்த்ததானே? நீ பாத்துக்கடா. நீ பாத்துக்க, நல்லாவே தெரியுது. ஏய், நான் பார்க்கல. நீ பாத்துக்க சாம். எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்தது. என்னடா இந்த தெருநாய் நம்ம ஃப்ரெண்ட்ல தானே நிக்கறான், ஆனா அந்த பக்கமா திரும்பி பச்சைக்கண் வாங்காம பாத்துட்டே இருக்கேன்னு நினைச்சேன். ஏய், பார்க்கல. இதுல நின்னாலே ஆப்போசிட்ல என்ன நடக்குதுன்னு எல்லாமே கண்ணாடியில தெரியுது. அப்ப நீ என்னதான் பாத்துட்டு இருந்திருக்கல? எப்போ? நடிக்காத சாம். நான் சாரி கட்டும் போது நீ என்னதான் பாத்துட்டு இருந்திருக்க. கண்டுபிடிச்சிட்டியா? சிரிக்கிறா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஏன் வெக்கமா தாண்டி இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட வெளிக்காட்ட முடியுமா? என்ன ஓசை, கண்டுபிடிச்சிட்டியா? சாம், உன் கூட ஸ்டே பண்ணிருக்கத நினைச்சு எனக்கு வெக்கமா இருக்க. ஆமா, வெக்கமா இருக்கணும்ல. இப்பதான் தெரிஞ்சிருச்சுல, அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா வெக்கம் வந்துதானே ஆக்கணும். என்ன தமிழ்நாட்டு பொண்ணாச்சே. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா சாம்? 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி. அமுல் பேபி, இதுக்காக எல்லாம் யாராவது கொளுத்திப்பாங்களா? நான் எதுக்குடா கொளுத்திக்கணும்? அப்ப நான் கொளுத்திக்கலையா? 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அப்படியே உன் மேல ஊத்தி தீய வச்சு விட்டுறலாம்னு தோணுது. ஓசை, அதை விட என்ன மாதிரியான டாபிக் பேசிட்டு நிக்கிறான்? பெட்ரோல் ஓட்ட கேன்னு. ஓட்ட கேன் இல்லடா, நீ எவ்வளவு பெரிய கேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டா, 1 நம்பர் 420. இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராட் கூடவா நான் ஸ்டே பண்ணிருக்கேன். சரி, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியே. அடுத்தது எப்போ? அடுத்தது எப்போனா? இல்ல, கட்டும் போது ஸ்கிரீன் எல்லாம் போட்டேன், கட்டின மாதிரி கழட்டணும்ல. எச்சி வாய் மூடு சாம். ஏய் ப்ளீஸ், நீ எப்போன்னு சொல்லு. சாம், என்கிட்ட இருந்து ஓட்ட வாங்கிட்டு போயிடாத. சத்தியமாடி, அப்போ ஒழுங்கா பாக்கல. யாரு? நீயாடா? உன் பரவிக்கே இப்பதான் பலன் கிடைச்ச மாதிரி கண்ணாடிக்கு போய் தேங்க்ஸ் சொல்ற வெக்கம் கட்டவனே. உன் கூட உன்னை நம்பி அண்ணன் என்ன அனுப்பி வச்சிருக்கு பாத்தியா? அந்த பாவப்பட்டவன் உன்னை எப்படி நம்புறான்? சரி, அதெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் இந்த சாரியோட நிக்க போறேன்? இங்க பாரு, கோயிலுக்கு கூட்டத்துல போய் உனக்கே ஒரு மாதிரி கசகசான்னு இருக்கலாம். அதான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். வேண்டாம் சாம், என்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு போயிடாத. உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையா? ஏன்னா வேலை பார்த்துட்டே இருந்தனா, அதான் முக்கியமான சீன் எல்லாம் கோட்டை விட்டுட்டேன். மறுபடியும் நீ எப்பன்னு சொன்னீன்னா தலைவருக்கு அடுத்த தேங்க்ஸ் போட்டுடலாம். அப்பனா சாம், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது
நீ பாத்திருக்காளா? இதுவே என் பழைய சாமா இருந்தா அடுத்த செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ள எந்திரிச்சு வெளியே போயிருப்பான். ஆனா நான் காதலிச்ச என் சாம் கிடையாது. என்னதாம்மா காதலிச்சேன், ஆனா என்ன இப்ப நான் உன் எக்ஸ் ஆயிட்டேன். எப்படி சாம் இவ்வளவு கேவலமா மாறிட்ட? ஏ சைக்கோ, நிறுத்து. அதான் சொல்றேன்ல, முக்கியமான சீன் எல்லாம் கோட்டை விட்டுட்டேன். என் பேட் லக்க பாத்தியா, வேலை டென்ஷன்ல இருந்துட்டேன். கடைசியா தான் பார்த்தேன். அது எப்படி வெக்கமே இல்லாம சொல்ற? நான் எதுக்குடி வெக்கப்படணும்? அண்ணன் மேல எல்லாம் சத்தியம் பண்ண சாம். யாரு? நான் சத்தியம் பண்ணனா? ஏய், அந்த ஸ்கிரீனை நான் டச் கூட பண்ணல. டச் பண்ணாம தான் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு வந்து கேட்டியா? நீ பாக்கல? அதான் பாத்திருக்கே நல்லா. ஏய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஸ்கிரீனை டச் பண்ணல. அப்படியே சுத்தி வந்துதான் பாக்க வந்தேன். சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பல. அது இங்க இருந்து சொல்லும் போது கம்ஃபர்டபிளா இல்ல. முத கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறமா பேசுறேன். இங்கே இங்கே விண்மீன் இங்கே பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. ஓய் அம்மு, ரொம்ப அழகா இருக்க. சோ சோ என்ன சோ? அழகா இருந்தா உன் எக்ஸ்னால பாப்பியா? இப்போ ஒரு மாமரத்தை எடுத்துக்கோ, அதுல நிறைய மாம்பழம் காய்ச்சிருக்கு. அது என் வீட்டுல நிக்குதுன்னே வச்சுக்கோ. அந்த மாம்பழம் டேஸ்டா இருக்குமா, இல்ல திருடிய மாம்பழம் டேஸ்டா இருக்குமா? திருடிய மாம்பழம் தான் டேஸ்டா இருக்கும். அதோட டேஸ்ட் இருக்கே, அதான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்க. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? உன்னை செருப்பால அடிக்கணும் போல இருக்கு. ஆ? இப்ப விட போறியா இல்லையா? முடிஞ்சா என் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்து பார்க்கலாம். மனுஷிய புடிச்சு வச்சிருக்க மாதிரியாடா புடிச்சு வச்சிருக்க? மிருகத்தை புடிச்சு வச்சிருக்க மாதிரி புடிச்சு வச்சிருக்க. இங்க பாடுறா, நான் உன் எக்ஸ் தானே. அதுக்கு பிறகு என்ன என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? அதான்டி, திருடிய மாம்பழத்துக்கு தான் டேஸ்ட் ஜாஸ்தி. விட்டா ஏன்? இங்க பாரு. என்ன இங்க பாருன்னு சொன்னேன். அங்கதாண்டி பாத்துட்டு இருக்கேன். எது? ஐ மீன் இங்க பாருன்னு சொன்னேன், உன்னதான் பாத்துட்டு இருக்கேன். உன்னை நம்பி ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது. ஓ, அப்போ வீட்டை விட்டு வெளியே போறியா? இல்ல. அப்புறம் நைட்டு ரொம்பதான் ஆர்வமா இருக்க போல. சொல்லுடி. நைட்டு வெளியே டென்ட் போட்டு தான் தூங்கணும். உனக்கு ஓகேவா? அதையா இப்படி கேவலமான மாடுலேஷன்ல சொல்றேன்? எனக்கு டபுள் ஓகே. உனக்கு ஓகேனா எனக்கு டபுள் என்ன ட்ரிபிள் ஓகே. ஓ, உனக்கு ஓகே இல்லைனாலே எனக்கு ஓகே தான். இதுல உனக்கே ஓகேங்கிற போது எனக்கு அம்மா சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு அப்பப்ப நெளியற? ஒரு பொம்பளை பிள்ளை வைக்கப்பட்டு நெளியுதுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் எனக்கு உன் மேல சந்தேகமே. ஆனா இந்த சாம் நினைச்சா ஒரு செகண்ட்ல நெளிய வச்சிடலாம். வாய முத கழுவு. சும்மா நின்னை என்ன கூப்பிட்டு வம்பிழுத்த. நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கூட வந்த பொண்ணுனா உன்னை நம்பிதான் ஸ்கிரீனை மட்டும் போட்டு ஓவரா ஃபீல் ஆக்குற போலயே. என் நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நானே ஃபைனல் சீன்ல தான் அட்டெண்டன்ஸ போட்டேன். நீ வேற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணாத. அப்புறம் இசை எனக்கு அதுதான் தேவைன்னா எடுத்துக்க எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. அப்புறம் ஏன்? அப்புறம் ஏன் தானே கேக்குறேன். அது அழகா இருக்க பாக்குறேன், வம்பிழுக்கிறேன். அது ஏன் விருப்பம். அழகா இருந்தா வம்பிழுப்பியா? என்ன உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்ல தப்பா தெரியல? நான் வம்பிழுக்கிறது தப்பா தெரியுதுன்னா நீ அழகா பிறந்ததும் தப்புதான். உன் கூட எல்லாம் என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது. நைட்டு டென்ட் போட்டுரு. எனக்கு ஓகேடி. உனக்கு ஓகேனா எனக்கு டபுள் ஓகே சொன்னனே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, புதிய ஏரியா தான். நான் தான் உன் கூட இருக்க போறேனே. என்ன நானும் உன் கூட இருப்பேன்னு நினைச்சியா? இங்க பாடுறா, உன்னை நம்பி என்னால இங்க ஸ்டே பண்ண முடியாது. கரெக்டா 9 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதா ஒழுங்கு மரியாதை வெளியே போய் தூங்க. காலையில 5 மணிக்கு வேணா டோர் ஓபன் பண்ணி விடலாம். என்ன நீ துரத்த பாக்குறேன், அதையும் பாத்துடலாம். என் நிறுத்து, வந்து போடலாம் சண்டை. இப்போ அவசரமா வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. நிஜமாவே லாஸ்டா தானே கண்ணாடி திரும்பி பார்த்தேன். லாஸ்ட்னா ரொம்ப லாஸ்ட் போகாத. அப்போ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே பாத்துட்டேன். வெளியே போறேன், ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லு.
ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கிட்டு வா. எதுக்கு? சில நடமாடும் மிருகங்கள்லாம் வீட்டுக்குள்ள சுத்திட்டு கிடக்கு. பக்கத்துல வந்தா கண்ணிலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம்ல. இன்னைக்கு ஒரு நைட் இந்த ரூம்ல நான் பாதுகாப்பா தூங்கினா ஒரு குட்டி கத்தி, ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எனக்கு அவசியம் தேவை. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா உடனே வந்துடும்னா கூட நான் ஆர்டர் போட்டுப்பேன். பெப்பர் ஸ்ப்ரே அடி கேக்குது உனக்கு? இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். என்னடா பயந்துட்டியா? வெளியே போறேன்டி. ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டேன். எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். ஒரு பெரிய சைஸ்ல ஒரு கண்ணாடி வாங்கலான்னு இருக்கேன். வேண்டாம் சாம், பம்பு எடுத்துட்டே இருக்காத. இல்ல ஓசை, அந்த பக்கம் பெரிய கண்ணாடி இருக்கு, இந்த பக்கத்துக்கு ஒண்ணு வேணும்ல. போடா. ஏய் நெல்லடி, எங்க போறேன்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பாத்ரூம். ஆ? ரொம்ப இழுக்காத. வெளியே போறேன்டி. ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம். சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணு வேண்டாமா? சரி, அப்போ நானா வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, நமக்கு பிடிக்காதது ஏதாவது வாங்கிட்டு வந்தானா அதுக்கு பிடிச்சதே சொல்லி விட்டுறலாம். ஆமா, நீ என்ன வாங்கிட்டு வருவ? மதுரை ஸ்பெஷல். அப்படி என்ன வாங்கிட்டு வர போறான்? அப்படி எனக்கு தெரியாம மதுரை ஸ்பெஷல்னு என்ன வாங்கிட்டு வர போறான்? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. வாங்கிட்டு வந்துடுறேன். சாம், பாத்தியா, உன் தலையில வச்சிருக்க மல்லிப்பூ கொஞ்சமா வாட ஆரம்பிச்சுட்டு. நைட்டு வேற வேணும்ல. சாம், டெல் மீ. ஆக்சுவலா நீ சிவில் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சதுமே கம்பெனில ஜாயின் பண்ணிட்ட. அதுக்கு பிறகு இரகுலர் போட்டு தான் எம்இ பண்ண. கிட்டத்தட்ட 5-6 வருஷம். இத்தனை வருஷத்துல எத்தனை பில்டிங் பிளான் போட்டிருப்ப? கணக்கே இல்ல. ஏன்? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? எனக்கு ஒரு மூட்டை ஜல்லி. ஒரு மூட்டை ஜல்லியா? என்னடி வளர்ற? ஏதோ சம்திங் கொஞ்சம். அப்புறம் ஒரு மூட்டை மணல், அப்புறம் ஒரு மூட்டை சிமெண்ட். இதெல்லாம் வேணுமே. ஏன் இவ்வளத்தையும் வச்சுட்டு புதுசா நைட்டுக்குள்ள வீடு ஏதாவது கட்ட போறியா என்ன? நீ சேஃபா தூங்குறதுக்கு ஒம்முக்குட்டி அப்படின்னா இவ்வளவுக்குள்ள எல்லாம் பத்தாது. பத்தம். ஓ, இவ்வளவு இருந்தா நீ சேஃபா தூங்கிடலாம்னு நினைக்கிறியா? சேஃபா தூங்குறனோ என்னமோ, ஆனா இந்த லப லபன் பேசிட்டே இருக்க பத்தியா வாய் என்ன கடுப்பேத்துறதுக்காகவே ஏதாவது சொல்லிட்டே இருக்க. இந்த வாய்க்கு ஒரு மிக்சிங்க போட்டு கான்கிரீட் போட்டு மூடலான்னு பாக்குறேன். ஏன் வாய்க்கு கான்கிரீட் போட்டு மூட போறியா? கண்டிப்பா அதை ஒரு நாள் செய்ய தான் போறேன். அப்படியா? அப்புறம் உனக்கே தெரியும் நான் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர். உனக்கு மிக்சிங்ல ஏதாவது டவுட் இருந்துன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கால் மீ, நான் ஹெல்ப் பண்றேன். போடா. சரிடி, என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லு. அதான் தொண்டை வரைக்கும் வந்துட்டலாம். அப்படியெல்லாம் இல்லையே. வந்துட்டுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அப்புறம் என்ன பூசி மொழுக்கிறதா நினைப்பு? சொல்லு. நீ நைட் என்ன சாப்பிட போற? நீ எது செஞ்சாலும் ஓகே, உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை செஞ்சிரு. ஓ, அப்ப சரி, சப்பாத்தி செஞ்சிடுறேன், நீ போயிட்டு வா. எனக்கு ஓகே. உனக்கு என்னமோ கேட்க வந்தேலாம். ஒருவேளை இதையும் வச்சு கிண்டல் பண்ணுவானோ? கிண்டல் பண்ண மாட்டேன்டி, கேளு. சொல்லு ஓசை, டைம் ஆகுது. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். இதுக்கா இவ்வளவு நேரமா இழுத்த? ஆனா ஒண்ணு. இப்ப என்ன? அது பனானா லீஃப் இருக்குல்ல, அதுல வச்சு வாங்கிட்டு வரணும் தானே? பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணாம பனானா லீஃப்ல வேணும் தானே? சரி, நான் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. எப்படியும் ஒரு 2 hours வந்துருவேன். ஃப்ரண்ட்லையும் பேக்லயும் டோர் லாக் பண்ணிடு. பத்மாண்டியோ ராஜாங்களோ வந்தாங்கன்னா அவங்க தானா ஜன்னல் வழியா பார்த்துட்டு அதுக்கு பிறகு டோர் ஓபன் பண்ண. சரி. ஸ்னோ, இந்த தடவை உன்னை அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்க போறதே இல்ல. ஆனா மித்ரன் பாக்குற மாதிரி உன்னை அடிச்சிட்டேன். மித்ரன், மது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க குரு? மறந்துடாம இனியாக்கு பால் காய்ச்சி கொடுத்துறேன். நான் வரேன். என்னங்க? உள்ள வாங்க குரு. இல்ல பரவாயில்ல மது, நீங்க உள்ள போங்க. நான் மித்ரன்ட்ட பேசணும்னு தான் வந்தேன். அவர் போயிட்டு திருப்பி வரட்டும். வந்ததுக்கு பிறகு பேசிட்டே கிளம்புறேன். சரி, உள்ள வாங்க குரு, உள்ள உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. இவருக்கு குரு நிக்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் குரு கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போலாம்ல. பார்த்தும் பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பொதுவா இவருக்கு அடுத்தவங்க பிரச்சனையில கருத்து சொல்ல போறதே பிடிக்காது. அவங்களா பேசி சரியாகிறதான் சரின்னு கண்டுக்காம விட்டுருவாரு. குருக்கும் மித்ராக்கும் சாதாரண ஏதாவது சண்டைனா கண்டும் காணாமல போயிருவாரு. ஆனா அவர் தங்கச்சியா அவர் கண்ணு முன்னமே குரு கை நீட்டி அடிச்சிட்டாரு. இது வரைக்கும் மித்ரன் கூட மித்ராவை அடிச்சதே கிடையாது. அவர் கண்ணு முன்னமே குரு மித்ராவை கை நீட்டி அடிக்கும் போது இவருக்கும் ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. அதான் நிக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரியே போறாரு. ஒரு அண்ணனா இவரோட மனசே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. குரு, என்ன மது சொல்லுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒன்னில் நீங்க வீட்டுக்கு போங்க. அப்புறமா அவர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நான் கால் பண்றேன். அப்படி இல்லைன்னா உள்ள வாங்க, மழை வர மாதிரி இருக்கலாம். இல்லங்க பரவாயில்ல. நீங்க பாத்தீங்க எல்லாம் அவர் வேணும்னு தான் அவாய்ட் பண்ணிட்டு போறாரு. எப்ப வராரோ
வந்ததுக்கு பிறகு நான் பேசிட்டே கிளம்புறேன். இது சரிப்பட்டு வராது. மழை வர மாதிரியும் இருக்கேன். கௌரியம்மா. என்னம்மா? அட குரு தம்பி, என்ன வெளியே நிக்கிறீங்க? இல்ல ஆண்டி, நான் மித்ரனை பாக்குறதுக்காக வந்தேன். அவர் வரட்டுமே, அதுக்கு பிறகு பேசிட்டு கிளம்புறேன். சரிப்பா, மித்ரன் இப்பதான் வெளியே போயிருக்கான். நீங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல ஆண்டி, நீங்க உள்ள போங்க, உங்களுக்கு வேலை இருக்கும்ல, அவர் வரட்டும். அவன் போயிட்டு எப்ப வரானே தெரியாது. நீங்க உள்ள வாங்க, வந்ததுக்கு பிறகு பேசுவான். இல்ல ஆண்டி பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். பிடிவாதமா மித்ரன் கிட்ட பேசணும்னு தான் நிக்கிறாரு. இப்பதான் வெளியே போனாரு. கொஞ்சம் முன்னாடிதான் மித்ராவை அடிச்சதையும் கண்ணால பார்த்தாரு. அப்படியே வந்து பேசினா குருக்கும் அவருக்கும் பிரச்சனையில தான் போய் முடியும். வெளியே போயிட்டு 4 பேஷண்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா வரட்டும். அதுக்கு பிறகு பேசினாதான் சரியா இருக்கும். ஆனா அது வரைக்கும் இவர் வெளியே தான் நிப்பார் போல இருக்கு. மழை வேற வருது. இவனுங்க வாழை இலையில பார்சல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் விடிஞ்சிடும் போலயே. இன்னைக்கு எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கடைக்கு உள்ள வர இவ்வளவு கூட்டம். இந்த கூட்டத்துல நம்மள அனுப்பினா எப்படியும் 1/2 மணி நேரம் ஆக போல. பேசாம இதுக்கு அவளை வெளியே கூட்டு வந்திருக்கலாம். ஒரு முழம் 20 ரூபாய் தான். தம்பி மல்லிப்பூ வாங்கிக்கிறியா? இல்லக்கா வேண்டாம். ஏப்பா, வீட்ல தங்கச்சி பொண்டாட்டி யாரும் இல்லையா என்ன? இல்லக்கா யாரும் இல்ல. காதலி கூடவா இல்ல? ஐயோ இல்லக்கா, நான் அதுக்காக பாக்கல. நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். போன வாரம் எங்க அம்மாக்கு பூ வாங்கினேன். 100 மல்லிப்பூ 80 ரூபாய்னாங்க. ஆனா நீங்க கிலோ 250 ரூபான்னு சொல்றீங்கல்ல, அதான் பாக்குறேன். ஓஹோ, கன்னியாகுமரியா? ஆமாக்கா, ஒரு சின்ன வேலை விஷயமா வந்திருக்கேன். அது சரி, இங்க யாருக்காண்டி காத்துட்டு இருக்க? எங்க வீட்டுல வேண்டப்பட்ட ஒருத்தங்க இருக்காங்க. ஹோட்டல் வேற ரொம்ப கூட்டமா இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுத்திருந்தேன். எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். வேண்டப்பட்டவங்கனா பொண்ணா? பொண்ணுதான். என்னப்பா பொண்ணுங்கற? ஒரு 4 முழம் பூ வாங்கி கொடுக்க வேண்டாமா? இல்ல பூ வாங்கி கொடுக்கற அளவுக்கெல்லாம் க்ளோஸ் இல்ல. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான். ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கற? 4 முழம் பூ வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படலாம். பரவாயில்லக்கா, உங்க பிசினஸ் ட்ரிக்க நல்லாவே யூஸ் பண்றீங்க. ஆமாப்பா, கடை போட்டுருக்கேன் சும்மாவா? உன்னை மாதிரி யாராவது மாட்டினாதான் உண்டு. சரிக்கா, 4 முழம் கொடுங்க. அப்படி வா வலிக்கு. ஃப்ரெண்ட் தங்கச்சி கூட வெளிய வந்திருக்க, சும்மாவா? 4 முழம் எடுக்கிறதுக்கு 1 கிலோ 250 ரூபாய் தானே? 1 கிலோவா எடுத்துறவா? பாரு, ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். ஐயோ போதும்க்கா, 1 கிலோ எல்லாம் வேண்டாம். நெருக்கமா கட்டினதுல ஒரு 4 முழம் கொடுங்க போதும். என்னப்பா ஃப்ரெண்ட் தங்கச்சின்னு சொன்ன? நெருக்கமா கட்டின பூ தான் வேணாங்கற? பார்த்தா நெருக்கம் இல்லாதவங்க கூட வந்த மாதிரி தெரியலையே. ஏப்பா, ஃப்ரெண்ட் தங்கச்சி ரொம்ப நெருக்கமானவங்க போல. ஐயோ ஏங்கா போதும், நிப்பாட்டுங்க. 4 முழம் நெருக்கமா தொடுத்த பூ போதும். சரிப்பா. டேய் சாம், உனக்கு இதெல்லாம் தேவையா? 4 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுக்கறேனா உன்னை தூக்குல போடுறதுக்கு 4 முழம் கயிறை எடுத்து கொடுத்துருவா. சமாளிப்போம். பூ வாங்கி கொடுக்கறதெல்லாம் குத்தமா என்ன? ஐயோ குரு, இப்படி கொட்டுற மழையில நனைஞ்சிட்டு நிக்கிறீங்களே, பாக்குறதுக்கே எனக்கு பாவமா இருக்கு. உள்ள வாங்க. இல்ல மது, மித்ரன் என்ன பார்த்துட்டு தானே போனாரு. நான் தப்பு பண்ணேன், பனிஷ்மெண்டா எடுத்துக்கிறேன். ஐயோ அப்படி இல்லனா கொஞ்சம் மேலையாவது யாரும் நிக்கலாம்ல. பரவாயில்ல மது, நீங்க இப்போ பிரெக்னண்டா இருக்கீங்க. மழை சாரல் வேற அடிச்சுட்டே இருக்கு, நீங்க உள்ள போங்க. மது, கொடை எடுத்துட்டு வா. இருங்க, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நீங்க எப்போ என்ன மன்னிச்சு பேசுறதுக்கு கூப்பிடுறீங்களோ அப்பதான் நான் இந்த இடத்தை விட்டு நகருவேன். என்ன குரு, மழையில நினைச்சிட்டு நிக்கிறீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன், கவனிக்காம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஃப்ரீயானதுக்கு பிறகு பேசிட்டே கிளம்புறேன். என்கிட்ட என்ன பேசணும்? என்ன பேசணும்னு பேச ஆரம்பிக்கும் போது சொல்றேன். எதுவா இருந்தாலும் இப்படி மழையில நினைச்சிட்டு நின்னா எல்லாம் சரியாகிருமா? வீட்டுக்கு கிளம்புங்க, பேசலாம். இல்ல பேசிட்டே நான் கிளம்புறேன். இப்படி மழையில நினைச்சிட்டு நிக்கிறீங்க. மழையில நினைச்சிட்டு என்ன பேசுறதுக்கு? வீட்டுக்கு போங்க, நான் மழை நின்னதுக்கு பிறகு கூப்பிடுறேன், பேசலாம். ஷூர். மித்ரா, வாண்ணே. என்னடா அழுதுட்டு இருந்தியா? ஐயோ அழலானே, கண்ணுல தூசு அவ்வளவுதான். ஏதாவது சாப்பிட்டியா? காஃபி எல்லாம் குடிச்சிட்டேன். சரி ஓகே. இன்னைக்கு காலேஜ் போகல, நாளைக்காவது போகணுமா? போறதா ஐடியா இருக்கா? ஆமாண்ணே, இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியா தான் போகல, நாளைக்கு போயிருவேன். சரி சரி. நீ என்னண்ணே ஒரு மாதிரி இருக்க? இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன். சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு நான் வந்து பாக்குறேன். சரிண்ணே. டேய் கேக்குதா? ஆமாடா கேக்குது. ஏலே மக்கா, செல்லு என்ன? இந்த இசையும் ஜாம பையல ஒண்ணா ஊட்டியே மதுரையில இருந்து வந்ததுக்கு பரவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, இல்லனா போட்டு இழுத்தடிக்க போறாங்களா?
தெரியல செல்லு, சாம் கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், வேணா கேளுங்க. நீ முத பேசு பேசு. டே அன்பு. மச்சான் சொல்லுடா, கேக்குது. மச்சான் 6 மந்த் ப்ராஜெக்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணா முடிச்சிடலாம்ல, அதுக்கு பிறகு இதுக்குள்ள டென்ஷன் ஆகுற. ஆனா டேய், இது எல்லாமே ஒருத்தரோட இடம் கிடையாது. இடத்த இங்க வாங்கி போட்டுட்டு தூர இடத்துல எல்லாம் இருப்பாங்க எல்லா ஃபேமிலியா. அவங்க இடத்த எல்லாம் அரசாங்கமே வாங்கியிருக்கு. பாதி இடம் ஓகேடா, ஆனா பாதி இடத்துல பாறை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால செலவு அதிகமா வரும். எஸ்டிமேஷன்ல அவங்க கொடுத்திருக்க பிளானை விட இடிக்கும்னு நினைக்கிறேன்டா. ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு லாஸ் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சாம் அதான் முதல்ல பேசுனது தானே. இது ரொம்ப பாவப்பட்டவங்களுக்கு போய் சேர போற வீடு. நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆனாலும் நல்ல தரமா தான் செஞ்சு கொடுக்கணும்னு பிளான் போட்டது தானே. ஆமா இனியா, ஆனா நம்ம நினைச்சதை விட நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பிளான்லாம் எப்படிடா? டிசைன்லாம் அவங்களே போட்டுருவாங்களா, இல்ல அவங்க கேக்குற மாதிரி ஒரு வீட்டுக்கான பிளான் நம்ம போட்டு கொடுத்தா போதும்? அப்புறம் பெயிண்டிங் வரைக்கும் ஃபினிஷிங் எல்லாமே 500 வீடம் ஒரே மாதிரி இருக்கணுமா? அப்ப முடிச்சிடலாம்ல. கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம், முடிச்சிடலாம். அப்புறம் நமக்கு தூரம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் பிளானிங் இன்ஜினியர்ஸ் 4 பேராச்சும் இந்த ப்ராஜெக்ட் முடியறது வரைக்கும் மதுரையிலே ஸ்டே பண்ணணும். 6 மாசம்டா. நம்ம கம்பெனிலே ஃபேமிலியா இருக்கவங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா எல்லாரும் வெளியூர் ட்ரை பண்ணாம நம்ம கம்பெனில இருக்கிறதுக்கு காரணம் ஃபேமிலி கூட இருக்கிறதுக்காக தான். சோ பிளானிங் இன்ஜினியர்ஸ் யாரெல்லாம் நீ செலக்ட் பண்ணும்போது கல்யாணம் ஆனவங்கள செலக்ட் பண்ணாத. அன்மேரிடா இருப்பாங்க எல்லாம், அந்த மாதிரி 4 பசங்களை சூஸ் பண்ணு. ஓகேடா, பாத்துக்கலாம். நான் யாருன்னு அனுப்புறேன் உனக்கு. அப்புறம் சாம், நாளைக்கு முடிச்சிருவியா ஒர்க் எல்லாம்? ஆமாண்டா, கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஈவினிங் கிளம்புறதானே? ஆமாண்டா, ஈவினிங் கிளம்பிடுவேன். சாம் என்னடி என்னடி நீ என்கிட்ட கேக்குற? என்னடா பண்ணிட்டு இருக்க? வாய் பார்த்துட்டு இருக்கியா என்ன? கத்தாதான். கத்தாதேங்கற. இந்த காயெல்லாம் எப்பவே கட் பண்ண கொடுத்தேன். காய் கட் பண்ண கொடுத்திருக்காளா? இதெல்லாம் கட் பண்ணாம அப்படியே உட்கார்ந்திருக்க? லூசு கத்தாதன்னு சொல்றேன். எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன். என்னடா ஓபி அடிக்கலான்னு பாக்குறியா? கட் பண்ணி கொடுக்குறேன்டி, கத்தாத. எப்ப கட் பண்ணுவ? போன் பேசிட்டு இருக்கேன், எல்லாம் முடிச்சிட்டு கட் பண்றேன். குல்ஃபி, இந்த மேட்டர் கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணா என்னவா? பாரு, என் மச்சான் காய் கட் பண்ண போறானா. இது எவ்வளவு பெரிய நியூஸ், சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரிய வேண்டாம்? டே அன்பு, கட் பண்ணிட்டானா? அவ்வளவு சாவ வச்சிருவேன், பாய் மூடுறி. உன் இமேஜ் எப்படி டேமேஜ் பண்றேன்னு மட்டும் பாருடா. டே மச்சான். இருக்கேன் சொல்லு. என்னடா கொஞ்ச நேரம் சத்தமே இல்ல? அது செகண்ட் கால் வந்துட்டுடா. ஏதோ கிறுக்கு வேலை பார்க்க போன மாதிரி இருந்தது. சேச்சா, அதெல்லாம் இல்லடா, நீ பேசு. இல்ல காய் கட் பண்ணிட்டா இருக்க. இங்க பாருடா, நீ அண்ணன் கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, கொஞ்ச நேரம் வாய மூடாண்டி இம்ச. வாய மூடனா சாப்பிட முடியுமா? உனக்கு இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னா 10 நிமிஷத்துல இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சிரு. நானும் கட் பண்ணி தாரேன் வாய் விட்டேன் பத்தியா, எனக்கு தேவைதாண்டி. என்னங்க, இது மட்டும் சாமுக்கு தெரியணும். இருடி, அவங்களுக்கு தெரியணும்ல. மச்சான், காய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டியாடா? டேய், ஒன்னு சாப்பிடுச்சுமே பாத்துக்கோ. ஏண்டா, இவ்வளவு வீட்டுல போட்டுதான் வளர்த்தீங்களா, இல்லனா மிருகங்கள் இருக்கவெல்லாம் அந்த மாதிரி பட்ட இடத்துல ஏதாவது தூக்கி போட்டு வளர்த்தீங்களா என்ன? சோபடிக்கிறாடா. அத விட்றா, நீ காய் கட் பண்ற சீனை நினைச்சு பாக்குறேன். மச்சான், அப்படியே ஒரு செல்ஃபி அனுப்பாங்க. முவன வந்தேன்னு வச்சுக்கோ, சோபடிச்சிருவேன். நமக்கு பிடிச்ச மாதிரி இலையில தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அது ஓகே, இது என்ன? இவள மேய்க்கிறதே பெரும் போராட்டமா இருக்குடா. ஓ, மல்லிப்பூவா? எப்படா நாளைக்கு ஈவினிங் ஆகும், அப்படியே ஊருக்கு கிளம்பிடலான்னு தோணுது. சாம், என்ன மச்சான்? டேய் மச்சான், ஒழுங்கா டவர் கிடைக்கலடா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இல்லடா, நீ பேசுறது தெளிவாதான் கேக்குது, எனக்கு கேட்கலடா. கட் பண்ற, அப்புறம் கூப்பிடுறேன். சுத்தமாட்டா போலயே. என்னடி? எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என்னடா இது? இதுவா? இது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க. மல்லிப்பூவா? என்னது, மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருக்கானா? இவன் அங்க வேலைக்கு போனானா? செல்லலாம், கொஞ்சம் கேப் விடாண்டி. இத பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். எத பத்தி? நீ எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வருவ, திட்ட ஹல்வாவும் வாங்கிட்டு வருவ. ஏன் போய் கல்வடி? நானே எல்லாம் பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? சாம், மம்மி, நானே தான்டா என் மருமகளுக்கு மல்லிப்பூ எல்லாம் வாங்கி கொடுத்திருக்க. அத்தை, அதுவும் 4 முழம். ஓசை, இப்ப மட்டும் நீ வாய மூடல. டேய் சாம், அம்மா, நீங்க அன்பு வீட்லயா இருக்கீங்க? இல்ல மச்சான், அருவியாண்டி உன் வீட்ல தான் இருக்காங்க. நான் தான் கனெக்ஷன் கொடுத்தேன். இல்ல சாமே. செல்லோ, நீங்களுமா? என் பேத்திய பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போய் மல்லிப்பூ அல்வாவும் வாங்கி கொடுத்திருக்க. அதானே. டேய், 500% கான்ஃபிடன்ட் லெவல் எங்கடா போச்சு? டேய் நிறுத்து. உன் தங்கச்சி கொண்டா நான் மல்லிப்பூ வாங்கிட்டு வரல. அப்புறம் இருடி, கொஞ்சம் கேப் விடாய். இருடா, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. மல்லிப்பூ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தியா, இல்ல நாங்க ஒரு பார்சல் இருக்கேன், அது அல்வா தானே? சானனே பண்றாடா. டேய் சாம். ஐயோ அம்மா. அம்மா அப்பவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, எதனால முறைப்படி தாலி கட்டி தான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு. அம்மா, அவ நடிக்கிறா, நீங்க வேற.
இல்லாத இவன் போய் சொல்றான். இன்னைக்கு கூட நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏ லூசு, என்னமா பண்ணா? சொல்லிருவாளோ? மொத்த 2 குடும்பமா கேட்டுட்டு இருக்க. அழகா இருக்கேன் இல்லாத அழகா இல்லைன்னு சொல்லி திட்டினான். இம்சா. ஆனாடே மம்மி, வீட்ல எள்ளு போல சுடு தண்ணி போட்டு தந்திருக்குதியா எனக்கு. அங்க உன் பொண்டாட்டிக்குன்னு சொன்னதா காயெல்லாம் கட் பண்ணி குடுக்கற பாத்தியா? பொண்டாட்டியா? அம்மா, நீங்க நினைக்கிறது எப்பவும் நடக்காது. இங்க பாருடா, 4 முழம் பூ வாங்கி கொடுத்திருக்கேன். 1 முழம் மஞ்சள் கயிறு எடுத்து அவ கழுத்துல கட்டி அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் பொல்லாதவளாயிருவேன்டா. எங்களுக்கு எங்க ஆசைப்படுதா உங்க கல்யாணம் நடக்கும். நீ மல்லிப்பூவோட நிப்பாட்டிக்கோ. தேவையாடி இது எனக்கு? அப்புறம் யோ என் பிள்ளை பார்த்தெல்லாம். அம்மாடி, அவன் என்ன காய் கட் பண்றான்? அத்த, வெங்காயம், தக்காளி, அதுக்கு பிறகு பச்சை மிளகாய். பேசுடி, முடிச்சிட்டு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன்னை சும்மா விட்டாதனடி. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கன்ஃபார்ம். பாத்தியாயா, இது வரைக்கும் எனக்கு ஒரு தக்காளி பழம் வெட்டி கொடுத்திருக்கியா? ஒத்தேல கட்டப்பட வேண்டியதா இருந்து. ஆனா என் புள்ள நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாத்தியா? அவனுக்கு வரப்போற பொண்டாட்டிக்காக தக்காளி கட் பண்றான், வெங்காயம் கட் பண்றான், ஏன் பச்சை மிளகு கூட கட் பண்ணி கொடுக்கறான். என் புள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கேன் பாத்தியா? ஐயோ அம்மா! சாம, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இப்போதைக்கு மல்லிப்பூவோட நிறுத்து. வந்தது கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ செல்லம், வாய் கழுவுங்க மத. உங்க பேத்தி எனக்கு 400% வேண்டவே வேண்டாம். நான் கான்பிடண்டா தான் இருக்கேன். 400 மச்சான், 500னா 100 கம்மியா இருக்கு. அது மார்க்கெட்டுக்கு போய் மீன் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தா. போடுறோம், எனக்கு மீன் குழம்பு வச்சு தரதுக்காக தான் மார்க்கெட் போயிருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரியாம உன் தங்கச்சி நான் திட்டிட்டேன். அதான் அதுக்கு ஒரு 100 கூட்டினேன். அதுக்கு பிறகு பாவம் பார்த்து அந்த 100 கம்மி பண்ணிட்டேன். சூப்பர்டா, சூப்பர். ஆனா ஒண்ணுடா, உன் டைரியில எழுதி வச்சுக்கோ, இந்த 400% எப்பவும் கம்மியாகாது. நான் கான்பிடண்டா தான்டா இருக்கேன். எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்த மச்சான், கட் பண்றியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா மல்லிப்பூ வச்சு விட போறியா? தங்கோச்சிக்கு அண்ணன மாதிரி பேசு. டேய், அண்ணன் ஒரு பக்கம் இருக்கட்டு, நான் உனக்கு ஃப்ரெண்டு தானடா. ஃப்ரெண்டாவும் பேசணும்ல. மோனம் கட்டவனே, நீ நினைக்கிற மாதிரி 4 முழம் பூ உன் தங்கச்சி தலைக்கெல்லாம் வாங்கல. அப்புறம் என் காருக்கு போடுறதுக்கு வாங்கினேன். ஏண்டா உன் காருக்கு என்னைக்கு நீ பூ போட்டிருக்க? ஏன் நீ வாய் முடியாமத? ஒன்னால்தான் எனக்கு எல்லா கஷ்டமும். டேய், நீதான் காருக்கு பூ வைக்கிறதே கிடையாது. நீ வேண்டான்னு வச்சது வேண்டாம் தான், அது எனக்கு தெரியும். ஏயா நீ பேசினாதான் அவன் டென்ஷன் ஆகுறான்ல. சத்தம் படாம உன் பிள்ளைய பார்த்து நீ படி. பாரு, அவன் பொண்டாட்டிக்காக காய் கட் பண்ணி கொடுக்கறான், பூ வாங்கி கொடுக்கறான். அவளை பார்த்து பார்த்து பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஐயோ மம்மி! சொல்லுக்கா, நான் சொல்ல. டேய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறமா கூப்பிடுறேன். கட் பண்ணு. ஐயோ, இசை ஓடிரு. எஸ்கேப். மொவளா ஓடவா செய்றேன். இதோ வரண்டி. இப்ப எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. ஏடி அறிவில்ல? எனக்கு எதுக்குடா அறிவு இருக்கணும்? யார கேட்டுட்டு எனக்கு 4 முழத்துக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்த? ஏன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இசை பழ காட்டுறான். ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தாய், சிறு புன்னகையால் என்னை உருக வைத்தாய். ஓய், மல்லிப்பூ எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இல்ல நீ போய் காய கட் பண்ணு. மறுபடியும் சிரிக்கிறான். இன்னைக்கு மல்லிப்பூ எதுக்காக வாங்கிட்டு வந்தேன், அதை ஏன் உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லாம நான் கிளம்ப போறதா இல்ல. ஓய், ஆரம்பிக்கலாமா? நான் வேண்டான் தான் இருந்தேன். நீ வேணும் வான்னு கூப்பிட்ட, அதான். நான் எங்க கூப்பிட்டேன்? அப்படி உன் வாய் வான்னு கூப்பிடலதான், ஆனா உன் லிப்ஸ் வான்னு கூப்பிட்டுதேன். கண்ணு கூட கூப்பிட்டுத. எப்போ எப்படி கூப்பிட்டது? இதோ இப்போ இப்படி கூப்பிட்டுத. என்ன அந்த மாதிரி பாக்குறேன்? அழகா இருந்தா பார்க்கத்தான் செய்வாங்க. அழகா இருந்தா மல்லிப்பூ வாங்கிட்டு வர்றதுக்கு தான் தோணுச்சு வாங்கிட்டு வந்தேன். என்னங்கிற இப்போ? எனக்கு மல்லிப்பூ வாங்கி தரதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. உனக்கு மல்லிப்பூ வாங்கி தரதுக்கு மட்டும் இல்லடி, உன் தலையில மல்லிப்பூவை வச்சு விட்டுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஏன்னா எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. எனக்கு மட்டும்தான் எல்லா ரைட்ஸும் இருக்கு, அவ்வளவுதான். லவ் பண்றியாடா? இல்ல அம்முக்குட்டி, எக்ஸ். எக்ஸ் தானே, அப்ப எதுக்குடா லவர் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற? எக்ஸ் தான், ஆனா ஒரு படி மேல. என்ன ஐ லவ் யூன்னு சொல்ல வரியா? ஏன் அறிவில்லையா? லவ் எப்படி வரும்? நீதான் ஏன் எக்ஸ் ஆச்சே. சோ ஐ லைக் யூ. ஆனா ஒன்னடி லைக் தான் பண்றேன். யூ நோ இசை, லவ்வுக்கும் லைக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அழகா இருக்க, சைட் அடிக்கிறேன். ஆனா லவ்வெல்லாம் இல்ல, நீ என் எக்ஸ் தான். ஆனா கட்டி பிடிப்ப, ஜோசியம் பாப்ப, கிஸ் பண்ணுவ. எக்ஸ்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம், இதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆரம்பிக்கலாமா?
ஆர் யூ ரெடி பேபி? ஒரு பார்வையிலே என்னை உறைய வைத்தார் சிறு